القرآن العظيم والفرقان المجيد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ألا لله الدين الخالص. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. لا حول ولا قوة إلا بالله العلي العظيم. وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب. அளவற்ற அல்லாஹ்வும் நிகரற்ற அன்புடையவருமாகிய அல்லாஹ்வின் திருநாமத்தை கொண்டு ஆரம்பிக்கிறேன். சாந்தியும் சமாதானமும் பெருமானார் முத்து முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரின் கிளையார்கள், தோழர்கள், சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், இமாம் பெருமக்கள், அனைத்து அம்பியாக்கள், அவுலியாக்கள், அனைத்து முஸ்லீம்கள், முஃமின்கள், குறிப்பாக அமர்ந்திருக்கும் நம் அனைவர் மீதும் என்றென்றும் உண்டாவதாக துவா செய்தவனாக சலாத்தை கூறிக்கொண்டு ஆரம்பம் செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. புனிதமிக்க ஆஷுரா தினத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கு பிடித்தமான அவனுடைய இல்லத்தில் வீட்டிருக்கின்ற பாக்கியத்தையும் தௌஃபீகை தந்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ் சும்ம அல்ஹம்துலில்லாஹ். ஆஷுரா தினத்திற்கு நிறைய சிறப்புகள் இருக்கிறது. நம்ம கேள்விப்பட்டிருப்போம். உலமாக தொடர்ந்து பேசிட்டு வராங்க. அவ்வளவு சிறப்புக்குரிய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அம்பியாக்களுக்கு ஈடேற்றம், அவங்களுடைய துஆவுடைய கபூலியத் போன்ற பல்வேறு சிறப்புகளை வழங்கிய மேன்மைக்குரிய இந்த நாளில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சையதுனா ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய ஷஹாதத்தையும் ஆக்கினார். ஆஷுரா தினத்திற்கு சிறப்புகள் கிடைத்தது சொல்லப்படுகிறது. உலகம் தோன்றிய காலத்திலிருந்தே ஆஷுரா தினத்திற்கு தனிப்பட்ட சிறப்புகள் உண்டு. அவெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் தஆலா அவன் எதிரியான ஃபிரௌன் மற்றும் அவனுடைய படை பட்டாளங்களிலிருந்து பாதுகாத்து கடலை பிளந்து அவர்களுக்கு வெற்றியையும் ஈடேற்றத்தையும் பாதுகாப்பையும் கொடுத்த அந்த சங்கைக்குரிய நாள் ஆஷுரா நாள். இப்போ அந்த நாளில் நாம் அவனுக்கு பிடித்த அவனுடைய இல்லத்தில் விட்டு நிற்கிறோம் என்ற போதிலும் சையதுனா ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஷஹாதத்தை பற்றி ஒரு சில வார்த்தைகள் பேசிவிட்டு நம்முடைய தலைப்புக்கு வரலாம். அஸ்ஸஹாபி அம்ரு பின் பாஜா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறாங்க, அவ்வளு துல்லின் தஹலத் அலல் அரப் கத்ல் ஹுசைன் இப்னு அலி அலைஹிஸ்ஸலாம். எவ்வளோ ஷஹாதத்துகள் நடந்துகிட்டு இருக்குது இஸ்லாத்தில். ஒன்று ரெண்டு ஷஹாதத் அல்ல, நிறைய சஹாபாக்கள் ஷஹாதத்தை அடைந்திருக்கிறார்கள். ஹஸ்ரத் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு சையதுனா ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மட்டும் எட்டிய ஷஹாதத் அல்ல, முன்பாகவே நிறைய சஹாபாக்கள் ஷஹாதத்தை எட்டியிருக்கிறாங்க. சையதுனா உமர் இப்னு ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஷஹீதானவங்க. சையதுனா உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஷஹாதத்தை அடைஞ்சவங்க. இப்படி நிறைய சஹாபாக்கள் ஷஹாதத்தை எட்டியிருக்கிறாங்க. ஆனால் இவங்களுடைய ஷஹாதத்துக்குடைய முக்கியத்துவம் என்ன? இவர்கள் கொல்லப்பட்டது முஸ்லிம்களுடைய கரங்களினால். நபியுடைய பேரப்பிள்ளை என்று தெரிந்து கயவர்கள் ஆட்சி அதிகாரம் சில வருடங்களுக்கு முன்பாக அந்த கிலாஃபத்துடைய கொள்கையை உடைய அகீதாவை சற்று புரண்ட, இன்றும் கலீஃபா இருக்கிறாங்க, அவங்களுக்கு கட்டுப்படணும், மஹதி அலைஹிஸ்ஸலாமுடைய வருகை வரை நாம் காத்திருக்க தேவையில்லை போன்ற கொள்கை, தவறான கொள்கையை உடையவர்கள் வந்து பேசுகிறாங்க. வந்து பேசி நம்மளும் அந்த கலீஃபாவுக்கு, உலகம் முழுவதும் ஒரே கிலாஃபத், அவருடைய தவறான கொள்கை அது. மஹதி அலைஹிஸ்ஸலாம் வரும் வரை அத்தகைய ஒரு ஒற்றுமை இந்த உம்மத்தில் ஏற்படாது. அனைத்து அரபு உலகமும், அனைத்து முஸ்லிம்களும், முஸ்லிமிய இஸ்லாமிய நாடுகளும் ஓர் கொடையின் கீழ், ஒரு ஹிலாஃபத்தின் கீழ் ஒன்றிணைவது மஹதி அலைஹிஸ்ஸலாம் வரும் வரை சாத்தியமில்லை. அவங்க தெரியல. இன்றையும் வந்து கலீஃபா இருக்கிறாங்க பலஸ்தீனில். எங்கே சொல்கிறார்,
அவங்க கீழே நம்மெல்லாம் பையத் வாங்கணும், ஒரே ஹிலாஃபத்தின் கீழே நம்ம வரணும் என்று நான் அவருக்கு பதில் சொல்லி பேசும் பொழுது இந்த கருத்தை சொன்னேன். நீங்கள் 1400 வருஷத்துக்கு பிறகு வந்திருக்கீங்க, வந்து நீங்கள் இப்போ ஒற்றுமையை பற்றி பேசுகிறீங்க. இப்போ உள்ள அரசாங்கம் ஹிலாஃபத் ரெண்டும் ஒரே நபரின் கீழ் இருக்க வேண்டும், இதுதான் இஸ்லாத்தினுடைய நடைமுறை என்று அவர் சொல்கிறார். ஆரம்ப காலத்தில் இருந்த மாதிரி ஹலீஃபா யாரோ அவர் தான் அமீர் முஃமினாக இருப்பார், அவர் தான் அரசராகவும் இருப்பார். அப்போ அரசரும் ஹிலாஃபத்தும், ஆட்சி அதிகாரமும் ஹிலாஃபத்தும் ரெண்டாக பிரிஞ்சிருச்சு. இப்போ வரைக்கும் அப்படி தான் இருக்குது. சூஃபித்துவம் தனியாக பிரிஞ்சிருச்சு, ஷேகமார்கள் தனியாக ஹிலாஃபத் பையாத் கொடுத்து மக்களை இறைவழி பாட்டையில் பயிற்றுவிக்கிறாங்க. ஆட்சி அதிகாரம் வேறு எங்கேயோ சென்று விட்டது. இது மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் ஒரு முறை அப்படி தான் இருக்கும். ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு, நம்ம ஹிலாஃபத்தும் அரசாட்சியும் ஒரே கொடையின் கீழ் இருக்க வேண்டும், அத்தகையவர்கள் இருந்தால் நாம் பையத் செய்யணும் பேசிட்டு உச்சக்கட்டத்தில் அப்படி யாராவது ஷரியத்தை பேணக்கூடியவர்கள், ஹராம் ஹலால் பேணக்கூடியவர்கள், நல்லாட்சி செய்யக்கூடியவர்கள், அவர்கள் ஹலீஃபாவாகவும் இருந்து அத்தகைய சிறுவீதன் கரத்திலே ஆட்சி அதிகாரமும் இருந்தால் அத்தகைய ஒரு நபர் இந்த உலகத்தில் இருப்பார்களே. ஆனால் அரசாங்கமும் கையில் இருக்குது, வலியுல்லாவாக இருக்கிறாரு, ஹலீஃபாவாக இருக்கிறாரு, பையாத்தும் கொடுக்கிறார், கிலாஃபத்தோடு இருக்கிறார், அத்தகைய ஒரு நபரை காட்டுங்க, நம்ம அவங்கள்ட்ட பையத்து வாங்கிடலாம். ஆனால் அது சாத்தியம் இல்லை, மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் மறுபடியும் அது சாத்தியம் இல்லை என்று சொல்லிவிட்டு ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு, சையதுனா ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கொலை செய்தது இஸ்லாமிய அரசாங்கம், இஸ்லாமிய ஆட்சியாளர்கள். அப்போ யஸீத் ஆகிறவன் உலகத்தில் பிக் பவர் என்று சொல்லக்கூடிய பேராட்சி பேரரசராக இருந்தான். மற்ற ஐரோப்பிய நாடுகளுக்கு சரிசமமாக இல்லை, அதை மிஞ்சுகின்ற அளவுக்கு பேராட்சி, இஸ்லாமிய ஆட்சி, இஸ்லாமிய ஆட்சியாளர்கள், அதிகாரிகள், தளபதிகள் தான் ஹுசைன் அவர்களை அவர்களுடைய அந்த மரணத்திற்கு, அவர்களுடைய ஷஹாதத்திற்கு அவர்களை கொலை செய்தது, அந்த இழி செய்தது முஸ்லிம்கள் தான். அது சொல்கிறாங்க. அம்ர் இப்னு பாஜா ரலியல்லாஹு அவர்கள் அவ்வளவு துல்லின் தஹலத் அலல் அரப், அரபுலகத்தில் நுழைந்த முதல் இழிவு, நாசம், கேடு கத்ல் ஹுசைன் இப்னு அலி ரலியல்லாஹு அன்ஹு அலைஹிஸ்ஸலாம், ஹுசைன் அவங்களுடைய ஷஹாதத்து தான் அரபுலகத்தில் நடந்த மோசமான கேவலமான ஒரு செயல். அதை விட ஒரு மோசமான ஒரு செயல், ஒரு கேவலமான ஒரு விஷயம் அரபுலகில் நடைபெறவில்லை. அதன் பிறகு அந்த மோசத்தின் காரணமாக, அந்த அநியாயத்தின் காரணமாக அதனுடைய தாக்கம் அரபுலகை பிடித்து கொண்டது என்று சொல்லுவாங்க. அல்லாமா இக்பால் ரஹிமஹுமுல்லா ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி நிறைய ஷாயர்கள், நிறைய சூஃபிகள், நிறைய பாடகர்கள் பாடியிருக்கிறாங்க, படிச்சிருக்கிறாங்க. சொல்லுவாங்க இக்பால், அல்லாமா இக்பால் ரஹிமஹுமுல்லா, ஹத்ஹி நஹி ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் தெர் இன்திகாம் கி, ஹுசைன் அவர்களே அலைஹிஸ்ஸலாம், உங்களுடைய பழிவாங்குதலுக்கு ஒரு எல்லையே இல்லை. உங்களுடைய எதிரியான யஸீதை நீங்கள் இப்படி பழிவாங்கி விட்டீர்கள். அத்ஹி நஹி ஹுசைன் தெர் இன்திகாம் கி, லஃப்ஸே யஸீத் காலி சே பத்தர் பனா தியா. இந்த யஸீத் என்ற அந்த வார்த்தையை கூட நீங்கள் திட்டுவதற்கும், பழிப்பதற்கும், இழிந்து பேசுவதற்கும், ஒருவரை அதை விட மோசமாக திட்ட முடியாது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு மோசமான வார்த்தையாக அவருடைய பெயரை கூட நீங்கள் ஆக்கிவிட்டீர்கள்னு சொல்கிறாங்க. யஸீத், இன்று யாராவது யஸீத் பேர் வைப்பாங்களா? யஸீத் என்ற வார்த்தை நல்ல அர்த்தமுடைய வார்த்தை தான், பேர் வச்சா தப்பில்லை. இப்படி ஒரு அநியாயக்காரன் நபியுடைய ஈரக்குலை கொள்வதற்கு காரணமான அத்தகைய கயவன் என்ற ஒரு பட்ட பெயர், ஒரு இழி பெயர் வந்து விட்டதன் காரணமாக அந்த ஒருவரை திட்டுவதற்கு உச்சக்கட்டமான வார்த்தை போடா யஸீது சொன்னால் போதும், அதை விட ஒரு கேவலமான வார்த்தை இருக்க முடியாது. அந்த அளவுக்கு அவனுடைய பெயரை கூட நீங்கள் மோசமாக ஆக்கிவிட்டீர்கள். இப்படி ஒரு பழிவாங்குதலை வேறு யாரும் செய்ய முடியாது. அத்தகைய உச்சபட்சமான பழிவாங்குதல் நீங்கள் செய்து விட்டீர்கள்னு சொல்கிறாங்க. இத்தகைய நாட்களில் அவர்களுடைய ஷஹாதத்தை நினைவு கூறுவதும் நம் மீது அவசியமாக இருக்கிறது. அல்லாஹ் தஆலா அவர்களுடைய அந்த தியாகத்தின் வர்க்கத்தினால் நம்மையும் புரிந்து கொண்டு நம்மை அவனுடைய பிடித்தமான நல்லோர்கள் வழிபாடுகளுடைய கூட்டத்தில் ஆக்கி அருள்வானாக. ஆமீன். எல்லா வணக்க வழிபாடுகளுக்கும்
இபாதத்துகளுக்கும் அடிப்படையானது இஹ்லாஸ். அல்லாஹ் குர்ஆன் சொல்வான், அலா லில்லாஹி தீனுல் ஹாலிஸ். தீன், மார்க்கம், ஷரியத், இஸ்லாம், அதனுடைய அனைத்து வணக்க வழிபாடுகளும் அல்லாஹ்விற்காக வேண்டி மட்டும் செய்யப்படணும். அதில் வேறு எந்த ஹிலலும் வந்துடக்கூடாது. நம்ம எவ்வளோ பெரிய உச்சபட்சமான அமல் ஹஜ்ஜு செய்தாலும் சரி, உம்ரா செய்தாலும் சரி, ரமதானுடைய வழக்க வழிபாடுகளாக இருந்தாலும் சரி, நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு தஸ்பீஹுகள், திக்ருகள், துவா, தொழுகை போன்றவைகள் அனைத்தும் அல்லாஹ்விற்காக வேண்டி மட்டும் தூய எண்ணத்தோடு செய்யப்பட வேண்டும். இல்லை என்றால் அதற்கு அல்லாஹ்விடம் எந்த கூலியும் கிடைக்கப்படாது. அவனை கேள்விப்பட்டிருப்போம், நீண்ட ஹதீஸ், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்ற ஹதீஸ். அந்த ஹதீஸை சில ரிவாயத்துக்களை பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு சஹாபி அவங்கள தேடி போகிறாங்க. தேடி போனால் மதீனா நகர்னு நினைக்கிறேன், பள்ளிவாசலில் ஒரு மனிதர் அமர்ந்திருக்கிறார். சுற்றியூர் எல்லாம் பண்ணிருக்கிறாங்க, பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ இவர் கேட்குறாரு, யார் அந்த மனிதர்? மக்கள் சுற்றி உட்கார்ந்துருக்காங்களே, யார் அந்த மனிதர்? அவங்க தான் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்லப்படுது. கொஞ்சம் வெயிட் பண்ணுறாரு. மக்கள்லாம் கலந்து சென்றவுடன் தனியாக சந்திக்கிறாங்க. தனியாக சந்திச்சு, அபூ ஹுரைரா அவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மூலமாக நிறைய ஹதீஸ்களை நீங்கள் கேட்டிருப்பீங்க. நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான ஹதீஸ்களை நிறைய கேட்டிருக்கீங்க. அப்படி ஒரு ஹதீஸ், அந்த ஹதீஸை நபி அவர்கள் அறிவிக்கின்ற பொழுது, சொல்லும் பொழுது, உங்களையும் நபியும் தவிர வேறு யாரும் இல்லையே, அத்தகைய நிலையில் அறிவிக்கப்பட்ட ஒரு ஹதீஸை நீங்கள் எனக்கு சொல்லிக் கொடுங்க, கற்றுக் கொடுங்க, நான் அதை பற்றி பிடித்துக் கொள்வேன்னு சொல்கிறாங்க. அப்படியா, அப்படி ஒரு ஹதீஸ் இருக்கிறது, சொல்கிறேன்னு சொல்ல ஆரம்பித்து மூர்ச்சையாகி கீழே வந்துட்டாங்க, மயக்கமாகிட்டாங்க. ஒரு வாட்டி, இரண்டாவது முறை, மூன்றாவது முறையும் மூர்ச்சையாக கீழே வந்துட்டாங்க. பிறகு எழுந்து அழுந்த வண்ணம், கண்களில் கண்ணீர் தாரை தாரையாக ஓடிய வண்ணம் அவர்கள், அந்த ஹதீஸை நான் அறிவிக்கிறேன், அந்த ஹதீஸை நான் உங்களுக்கு சொல்கிறேன், அந்த ஹதீஸை நபி அவர்கள் எனக்கு சொல்லிய பொழுது நானும் நபியும் தவிர வேறு யாரும் இருக்கவில்லை என்று சொல்லிவிட்டு அந்த ஹதீஸை சொல்கிறாங்க. முதலில் நரக நெருப்பு செறிவூட்டப்பட்டு மூட்டப்பட்டு அதில் தூக்கி வீசப்படக்கூடிய 3 நபர்களை பற்றிய ஹதீஸ். பல்வேறு ஹதீஸ் கதங்களில் சிறிய மாற்றத்தோடு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 3 நபர்கள். ஒருவர் இல்மு கொடுக்கப்பட்டவர், குர்ஆனுடைய ஞானம் கொடுக்கப்பட்டவர், ஹாஃபிஸாக, காரியாக, இல்மு கொடுக்கப்பட்ட ஆலிமாக இருந்தவர். மற்றொருவர் அல்லாஹ்வுடைய பாதையில் உயிரை நீத்த ஷஹீத், உயிரை அர்ப்பணித்தவர், உயிரையும் பொருளையும் அல்லாஹ்வுடைய பாதையில் அர்ப்பணித்தவர். 3வது நபர் செல்வம் கொடுக்கப்பட்டவர், சீமானாக இருந்தவர். அந்த இல்மு கொடுக்கப்பட்டவரை அல்லாஹ் தஆலா முதலில் விசாரணைக்காக அழைத்து நிறுத்துவான், கேட்பான், நான் உனக்கு இல்மு கற்றுக் கொடுத்தேன், குர்ஆனை கற்றுக் கொடுத்தேன், குர்ஆனுடைய ஞானங்களை கற்றுக் கொடுத்தேன், நீ என்ன செஞ்ச? அவர் சொல்வார், யா அல்லாஹ், நான் இரவும் பகலும் உன்னை வணங்கினேன், அந்த குர்ஆனை கொண்டு உன்னை நின்று தொழுதேன், மக்களுக்கு இல்மை எத்தி வைத்தேன்னு சொல்வார். அப்போ அல்லாஹ் சொல்வான், இல்லை இல்லை, நீ பொய் சொல்கிறாய், மக்கள் உன்னை ஆலிம் என்றும் ஹாஃபில் என்றும் காரி என்றும் போற்ற வேண்டும், புகழ வேண்டும், உன்னை பாராட்ட வேண்டும் என்ற அந்த இடத்தில் தான் நீ இபாதத் செய்தாயே தவிர எனக்காக நீ அமல் செய்யவில்லை, நீ பொய் சொல்கிறாய் என்று சொல்லும் பொழுது மலக்குமார்களும் சொல்வார்கள், ஆமாம், நீ பொய் சொல்கிறாய், மக்கள் உன்னை புகழ வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் நீ அமல் செய்தாய், இன்று உனக்கு எந்த கூலியும் இல்லைன்னு சொல்லுவாங்க. அடுத்து அல்லாஹ்வுடைய பாதையில் ஷஹீதானவர், அவர் விசாரணைக்கு நிற்க வைக்கப்படுவார். கேட்கப்படும், நீ என்ன செஞ்ச? நான் உனக்கு பொருளை கொடுத்தேன், ஆரோக்கியத்தை கொடுத்தேன், உடல் பலத்தை கொடுத்த, என்ன செஞ்ச? அவர் சொல்வார், நான் உன்னுடைய பாதையில் போரிட்டேனே அல்லாஹ், நான் ஷஹீதாகும் வரை போரிட்டு நான் உயிரை மாய்த்து விட்டேன், உயிரையும் பொருளையும் உன்னுடைய பாதையில் நான் அர்ப்பணித்தேன்னு சொல்லுவார். இப்போ அல்லாஹ் சொல்வான், இல்லை இல்லை, நீ பொய் சொல்கிற, மக்கள் உன்னை போற்ற வேண்டும், புகழ வேண்டும், வீரன் தீரன், மிகப்பெரிய வீரர்ப்பா, இப்படியெல்லாம் சண்டை செஞ்சாரு, மக்கள் உன்னை போற்ற வேண்டும் என்று நீ ஷஹாதத்தை அடைந்தாயே தவிர இஹ்லாஸான முறையில் தூய உள்ளத்தோடு எனக்காக வேண்டி நீ ஷஹாதத்தை நீ அடையவில்லை, அல்லாஹ்வுடைய பாதையில், என்னுடைய பாதையில் நீ போர் செய்யவில்லை, உனக்கு அங்கே சொல்லப்பட்டு விட்டது, உன்னுடைய புகழ், உன்னுடைய நீ எதிர்பார்த்த அந்த பெயர் அங்கே சொல்லப்பட்டு விட்டது, இங்கே உனக்கு எந்த கூலியும் இல்லை என்று அல்லாஹ் சொல்லுவான். அடுத்து செல்வம் கொடுக்கப்பட்டவர், சஹியாக கொடை வளராக திகழ்ந்தவர், அல்லாஹ் அவரை விசாரணைக்கு நிப்பாட்டுவான்.
அவரிடம் கேட்கப்படும், நீ என்ன செஞ்ச என்று சொல்வார். வாழ்நாள் முழுவதும் அவனுடைய பாதையில் நான் வாரி வழங்கினேன் யாரெல்லாம் சொல்வார். அப்போ அல்லாஹ் சொல்ல, நீ போய் சொல்கிற, மக்கள் உன்னை கொடை வல்லல் என்று போற்ற வேண்டும், புகழ வேண்டும் என்ற அந்த எண்ணத்தில் தான் நீ உன்னுடைய செல்வத்தை செலவு செய்தாய். அது அங்கே சொல்லப்பட்டு விட்டது, இங்கு உனக்கு எந்த கூலியும் இல்லை என்று சொல்லிவிட்டு இந்த மூவரை கொண்டுதான் கொழுந்து விட்டு எரிக்கப்பட்ட தீ மூட்டப்பட்ட செறிவூட்டப்பட்ட நரக நெருப்பிலே முதலில் விசாரணை துவங்கப்பட்டு இந்த மூவரை தான் தூக்கி வீசப்படும் சொன்னாங்க நபி அவர்கள். உலமாக்கள், அல்லாஹ்வுடைய அச்சம் உள்ளவர்கள், சாலிஹீன்கள், இறைநேசம் உள்ளவர்கள், இறை அச்சம் உள்ளவர்கள், ஆரிஃபீன்கள் இந்த ஹதீஸை நினைவுக்கு வரும் பொழுதெல்லாம் அல்லாஹ்விடம் அழுது புலம்புவாங்க. அத்தகைய தூய இஹ்லாஸ் நமக்கு வரணும். நாம் இபாதத் செய்கிறோம், ஆனால் அதில் இஹ்லாஸ் இல்லை என்றால் அல்லாஹ்விற்காக வேண்டி மட்டும்தான் எல்லா வணக்க வழிபாடுகளும் செய்யப்பட வேண்டும். இல்லை என்றால் அமல்களுக்கு எந்த கூலியும் எந்த வெயிட்டும் எந்த வசனும் இல்லை அல்லாஹ்விடம். இஹ்லாஸ் இல்லாத அமல் தூக்கி முகத்திலே வீசப்படும். அல்லாஹ் அத்தகைய அமலுக்கு தண்டனை கொடுப்பானே தவிர நன்மைகள் எதுவும் அல்லாஹ்விடம் எதிர்பார்க்க முடியாது. உச்சபட்சமான பெரிய அமல் தொழுகையை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். வயலுலில் முஸல்லீன், தொழுகையாளிகளுக்கு கேடுதான், நாசம் உண்டாகும், அழிவு உண்டாகும். வயலுலில் முஸல்லீன், எத்தகைய தொழுகையாளிங்க அவங்க? அல்லதினஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன், தொழுகையில் பொடுபோக்காக கவனக்குறைவாக இருப்பாங்க மட்டுமல்ல, அல்லதினஹும் யுராஊன், மக்களுக்கு காண்பிப்பதற்காக வேண்டி தொழுவார்கள். தொழுகையே உயர்ந்த அமல் தொழுதாலும் கூட அதையும் பிறருக்கு காட்ட வேண்டும், நம்மை மக்கள் தொழுகையாளி என்று சொல்ல வேண்டும். அந்த தொழுகையை கைட்ட தொழுவார்ப்பா, தொழுகையாளிப்பா என்று மக்கள் புகழ வேண்டும், போற்ற வேண்டும் என்ற இடத்தில் தொழுதால் அல்லாஹ்விடம் அந்த தொழுகைக்கு செருப்படி தான் கிடைக்கும், வயலென்ற நரகமும் தண்டனையும் இழிவும் தான் கிடைக்கும் என்று நாம் தெரிஞ்சுக்கிறோம். அப்போ அமல்கள் அனைத்தும் ஒவ்வொரு அமலை செய்யும் பொழுதும் நம்ம நியத்தை சரியாக வச்சுக்கணும், அல்லாஹ்வுக்காக வேண்டி மட்டும் செய்யணும். அதில் யாருடைய பார்வையும் மக்கள் பார்க்கிறார்கள், மக்கள் கவனிப்பாங்க, மக்கள் போற்றுவாங்க, புகழ்வாங்க என்ற எந்த எண்ணமும் வந்துவிடக்கூடாது. அபு உமாமா ரலியல்லாஹு அன்ஹு நமக்கு அறிவிக்கிறாங்க, அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் அஹப்ப லில்லாஹி, எவர் அல்லாஹ்வுக்காக வேண்டி நேசிக்கிறாரோ, வ அபகத லில்லாஹி, அல்லாஹ்வுக்காக வேண்டி பிறரை கோபிக்கிறாரோ வெறுக்கிறாரோ, வ அஅதா லில்லாஹி, அல்லாஹ்வுக்காக வேண்டி கொடுக்கிறாரோ, மன அலில்லாஹி, அல்லாஹ்வுக்காக வேண்டி தடுக்கிறாரோ, ஃபக்கத் இஸ்தக்மலல் ஈமான், ஈமானுடைய பரிபூர்ணத்துவம் என்று நபி அவர்கள் சொன்னது எதை செய்தாலும் அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்ய வேண்டும். இந்த ஹதீஸில் 4 விஷயங்கள் கூறப்பட்டிருக்கிறது. 4 விஷயம் மட்டுமல்ல, அனைத்து அமல்களையும் அனைத்து செயல்களையும் நாம் அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்தால்தான் அல்லாஹ்விடம் அதற்கு கூலி கிடைக்குமே தவிர அதற்கு மாற்றமான எண்ணம் இருந்தால் அதற்கு அல்லாஹ்விடம் எந்த கூலியும் கிடைக்காது. மஸ்லமத் இப்னு அப்துல் மலிக் என்ற ஒரு அரசர், இந்த சம்பவம் தாரீஹ் திமிஷ்க், இப்னு அசாக்கிர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இன்னும் மவாரிதுல் லம்மான் போன்ற பல்வேறு கிரந்தங்களை பதிவு செய்யப்பட்ட ஒரு சிறிய சம்பவம் இது. மலிக் இப்னு மஸ்லமத் இப்னு அப்துல் மலிக் என்ற ஒரு அரசர் ஒரு கோட்டையை முற்றுகையிடுறாங்க. முஸ்லீம் மன்னர், அவர் நிறைய வெற்றிகளை ஈட்டியவர், பல்வேறு அரசாங்கங்களை வீழ்த்தியவர், அநியாயக்கார அரசாங்கங்களை வீழ்த்தியவர் முஸ்லீம் மன்னர். நிறைய போரில் வெற்றி பெற்றவர், நிறைய கோட்டைகளை ரொம்ப இலகுவாக எந்த அளவுக்குன்னா அவர் போனாலே வெற்றி கிடைத்து விடும் என்ற அளவிற்கு நல்ல மனிதர், சாலிஹான மனிதர், இஹ்லாஸானவர், இளையச்சம் உள்ளவர் மஸ்லமத் இப்னு அப்துல் மலிக் என்ற அரசர். ஒரு கோட்டையை முற்றுகையிடுறாங்க, வெற்றி கொள்ளவே முடியல. நாட்கள் கடந்து, வாரங்கள் கடந்து, மாதங்கள் கடந்து கொண்டு இருக்கிறது, கோட்டையை வெற்றி கொள்ளவே முடியல. எவ்வளவோ போராடியும் வெற்றி கொள்ள முடியல. கடைசியில் பெரும் போராட்டத்திற்கு பிறகு அந்த கோட்டையில் மதில் சுவரிலே ஒரு சிறிய ஓட்டை போட்டாங்க. அந்த கோட்டையுடைய மதில் சுவரில் ஒரு சிறிய ஓட்டை போடப்பட்டாச்சு. இப்போ அந்த ஓட்டை வழியாக உள்ளே சென்று கதவை திறந்து விட்டால், கோட்டையுடைய தலைவாசலை திறந்து விட்டால் வெற்றியை ஈஸியாக பெற்றுடலாம். யார் அந்த வேலையை செய்கிறது? உள்ளேயும் பெரும் படை, கோட்டைக்கு மேலும் பல அடுக்களை பாதுகாப்பு, கிட்ட நெருங்கினாலே கொன்றுவாங்க. இது மாதிரி ஒரு தர்ம சங்கடமான நிலையில் அந்த ஓட்டை வழியாக போய் யார்
கோட்டையுடைய தலைவாசலை திறப்பது என்று ஒரு அரசர் அறிவிப்பு செய்கிறார். இரவு போர்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ மாதிரிலாம் அப்போ இல்லை. பகலில் போர் நடக்கும், இரவில் ஓய்வு எடுப்பாங்க, அவங்க கூடாரத்துக்கு வந்துடுவாங்க. அப்படி வந்து விட்ட பிறகு அரசர் மஷூரா பண்ணுறார், யார் அந்த தீரமான செயலை உயிரை பணயம் வைத்து அந்த செயலை யார் செய்வது, அப்படி யாராவது செய்தால் அவர்களுக்கு நாம் பரிசுகளும் உயர் பதவிகளும் அவருக்கு உரிய அந்தஸ்தையும் தரஜாயும் கொடுக்கலாம், அவருக்கு உரிய பெரிய பதவிகளையும் பொன்னையும் பொருளையும் கொடுக்கலாம், அத்தகைய செயலை செய்யக்கூடியவர் யார் என்று மக்களிடம் கேட்டு வாரும் என்று தளபதி அமைச்சு வைக்கிறார். தளபதி ஒவ்வொரு கூடாரமாக போய் ஒவ்வொரு இடத்துக்கு போய் அறிவிப்பு செய்கிறார். இப்படி யாராவது இருக்கீங்களா? நாட்கள் கடந்து, வாரங்கள் கடந்து, மாதங்களை கடந்து நாம் முற்றுகையிட்டு இருக்கிறோம். நமக்கு வேறு வேலை இருக்குது. இதே நம்ம வாழ்க்கை ஃபுல்லாக இங்கே நம்ம இருக்க முடியாது. ஒன்று வெற்றியில் தோல்வி விட்டுட்டு நம்ம அடுத்த வேலையை பார்க்கணும். இப்போ இந்த அளவுக்கு வந்துட்டோம், வெற்றி கொள்ளாமல் விட்டு போகிறதும் சரியில்லை. இந்த செயலை செய்யக்கூடியவர் யார் என்று கூடாரமாக கேட்டுட்டு போகிறார். அப்போது ஒரு நபர் தலைமையை சந்தித்து சொல்கிறாங்க, அந்த வேலையை நான் செய்கிறேன், அந்த வேலையை என்கிட்ட கொடுத்துருங்க, நான் செய்கிறேன். ஆனால் நான் செய்தேன் என்ற அந்த விஷயத்தை நீங்கள் யாரிடமும் சொல்லக்கூடாது. திரும்ப ஒரு ஷர்த்து, அரசரே கேட்டாலும் கூட, ஹலிஃபா மஸ்லமத் பின் அப்துல் மலிக் அவர்களே கேட்டாலும் கூட அந்த தீரமான செயலை செய்தது நான் என்று நீங்கள் சொல்லக்கூடாது என்ற ஷரத்துக்கு நீங்கள் உடன்பட்டால் அந்த வேலையை என்கிட்ட கொடுங்க, நான் செய்கிறேன். எனக்கு அது கஷ்டமான வேலை இல்லை, ரொம்ப இலவாக செஞ்சிருவேன். ஆனால் அதன் காரணமாக எந்த பெயரும் புகழும் எனக்கு தேவையில்லை, எந்த பெயரும் புலக்கும் தேவையில்லை. அதை நீங்கள் யாருக்கும் சொல்லவும் கூடாது. நான் மரணிக்கின்ற வரை, நான் மௌத்தாக ஆகின்ற வரை அதை செய்தது நான் என்று நீங்கள் யாரிடம் சொல்ல மாட்டீர்கள் என்று ஒப்பந்தம் செய்தால், அந்த உடன்படிக்கைக்கு நீங்கள் ஒத்துக்கொண்டால் நான் தயாராக இருக்கிறேன்னு சொன்னார். வேறு வழி இல்லை, சரின்னு சொல்லிட்டாங்க தளபதி. அதே போன்று போர் உக்கிரமாக நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நபர் தனி ஒரு ஆளாக உயிரை பணயம் வைத்து அந்த ஒரு ஆள் நுழையக்கூடிய சிறிய ஓட்டையில் நுழைந்து சென்று உள்ளே உள்ள பல 100 வீரர்களோடு சண்டையிட்டு கோட்டையினுடைய தலைவாசலை திறந்து விட்டார். மிகப்பெரிய வெற்றி கிடச்சிச்சு, எதிர்பார்க்காத வெற்றி. ரொம்ப குறுகிய நேரத்தில் போர் ஆரம்பித்து சில மணி நேரங்கள்லேயே மகத்தான வெற்றி. இப்போ உள்ள ஒரு எதிரி வந்துட்டாக்கா கோட்டை உள்ள இருக்கிறவங்க சும்மா இருப்பாங்களா? சூழ்ந்து கொண்டு அவரை தாக்கத்துக்கு முற்படுவாங்க. அவ்வளோ பேரையும் வாளால் வெட்டி வீழ்த்தி விட்டு சண்டை செய்து கோட்டை தலைவாசலுக்கு வந்து கோட்டை கதவை திறப்பது சாதாரண விஷயம் இல்லை. ஒருவர் திறக்க முடியாது. 5 பேர் 10 பேர் சேர்ந்து அதை அசைச்சு திறப்பாங்க. தனி ஒரு ஆளாக இவ்வளோ பெரிய வேலையை செஞ்சிட்டார். கோலாகலமான வெற்றி. அந்த கோட்டைக்கு உள்ளே இருந்த அந்த அரசர் சரணடைஞ்சார். எல்லோரும் ஆயுதத்தை கீழே போட்டு சரணடைஞ்சிட்டாங்க. பெரிய சேதம், உயிர் சேதமாக ஏற்படலை. இவர் கோட்டையை திறந்து விட்டவுடன் வெற்றி கிடைத்து விட்டது. அந்த மொத்த படையும், உள்ளே இருந்த படையும் சரணடைஞ்சிட்டாங்க. பிறகு வெற்றி கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. அரசருக்கு அப்போ ஞாபகம் வருது, ஆஹா நம்ம இப்படி சொன்னோமே, ஒருத்தரை யார் இந்த வேலையை செய்கிறாங்களோ அவங்களுக்கு பொன்னையும் பொருளையும் தருகிறோம், அவங்க உயர்ந்த பதவியும் அரசருக்கு நெருக்கமானவராக ஆக்கி விடுகிறோம் சொன்னோமே, மறந்துட்டோமே, யார் அவரை கூப்பிடுங்கன்னு சொல்லி அறிவிப்பு செய்கிறாங்க. யாருமே வரல. திரும்ப அறிவிப்பு செய்யப்படுது, இதை செய்தவர் யார்? அரசர் அழைக்கிறார், கலிஃபா கூப்பிடுறாங்க, வாங்க. யாருமே வரல. நேரங்கள், நாட்கள் கழியுது. அப்புறம் அரசர் தளபதி அழைச்சி கேட்குறாரு, இதுதானே போய் சொன்னீங்க, என்ன விஷயம்? யாரும் முன்வர மாட்டேங்கிறாங்களே, இவ்வளோ பெரிய வேலையை செய்த அந்த நபரை நாம் பார்க்கணுமே, அவர்களை ஆற கட்டி தழுவ வேண்டுமே, அவருக்கு நாம் நன்றி விசுவாசத்தை நம்ம வந்து வெளிப்படுத்தணுமே என்று கேட்கப்படுது. அவங்க சொன்னாங்க, இல்லை, அந்த நபர் தன்னை பற்றி எந்த செய்தியையும் யாரிடமும் சொல்லக்கூடாது, அரசரே கேட்டாலும் சொல்லக்கூடாது என்ற ஷரத்தோடு தான் இந்த வேலையை செய்வதற்கு ஒப்புக்கொண்டார். நான் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டாங்க அந்த தளபதி அவர்கள். அரசர் அழ ஆரம்பித்தார். கிதாபோட பதிவு செய்யப்பட்டது, அவர் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகு உண்டான துவாவில் இப்படி கேட்பாராம், அல்லாஹும்ம ஜஅல்னி மஅ சாஹிபின் நக்பி ஃபில் கியாமா என்று.
ஃபில் ஜன்னா என்று. ஒவ்வொரு தொழுகையிலும் அவர் இப்படி கேட்பாராம், நாளை மறுமையில் என்னை அந்த நபரோடு யார் அந்த மதில் சுவரில் உள்ள சிறிய ஓட்டையில் நுழைந்து வெற்றியீட்டி தந்தாரோ அந்த சிறப்புக்குரிய இறையச்சம் உள்ள சாலிஹான மனிதரோடு என்னை நீ நாளை மறுமையில் சூனத்தில் ஆக்குவாயாக என்று துவாக்கு செய்யக்கூடிய பழக்கமுடையவராக ஆகிவிட்டார்னு சொல்லி பதிவு செய்கிறாங்க. ஒரு சிறிய அமல் தான், இஹ்லாஸோடு செய்யப்படுகின்ற பொழுது அதிலே உச்சபட்சமான நன்மைகளை நமக்கு ஈட்டு தந்துவிடும். சொல்வாங்க இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள், ஒருவர் 7 முறை ஹஜ் செஞ்சிருக்கிறார். 7 ஹஜ்ஜி, 1 2 இல்லை, 7 ஹஜ்ஜி. நான் சிறிய வயசில் ஒரு கிதாபில் படித்த சம்பவம். 7 முறை ஹஜ் செஞ்சிட்டார். வீட்டுக்கு விருந்தாளி வந்திருக்கிறாங்க. விருந்தாளிக்கு ஷர்பத் பரிமாறணும். அப்போ சொல்கிறார் மனைவி உள்ளே இருக்கிறாங்க, நான் 7வது முறை ஹஜ்ஜுக்கு போன போது வாங்கி வந்த அந்த குவளையில் அவருக்கு ஷர்பத் கொடுன்னு சொல்கிறாங்க இமாம் அவர்கள். அவருடைய 7 முறை செய்த ஹஜ்ஜோட நன்மையும் பாழாகிவிட்டது, அல்லாஹ் அவருக்கு எந்த கூலியும் இல்லைன்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம எந்த இபாதத்து வணக்க வழிபாடுகளுக்கு நாம் இங்கே பேரும் புகழும் கிடைக்கிறதை ஆதரவு வைக்கிறோமோ அத்தகைய அமல்களுக்கு அல்லாஹ்விடம் எந்த கூலியும் எந்த நன்மையும் எந்த மதிப்பும் மரியாதையும் இல்லாமல் ஆகிவிடும். அல்லாஹ் காப்பாற்றணும். அபு அய்யூப் அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு நமக்கு அறிவிக்கிறாங்க, சஹாபி அவர்கள் சொன்னாங்க, நபி அவர்கள், மன் அஹ்லஸ லில்லாஹி 40 யௌமன் யனாபியுல் ஹிக்மதி மின் கல்பிஹி வ அலா லிசானிஹி அவ் கமா क़ால அலைஹிஸ்ஸலாம், எவர் 40 நாட்கள் தொடர்ந்து இதயச்சத்தோடு அல்லாஹ்வுக்காக வேண்டி மட்டும் நல்ல அமல்கள் செய்வாரோ, ஐகா தொழுகை பேணி விடாமல் தொழுவணும், ஜமாத்தோட எல்லா வணக்க வழிபாடுகளையும் சரியான முறையில் நேரம் தவறாமல் கலா இல்லாமல் தொழுகை உட்பட 40 நாட்கள் தூய உள்ளத்தோடு அல்லாஹ்விற்காக வேண்டி ஒருவர் அமல் செய்வாரையானால் யனாபியுல் ஹிக்மதி மின் கல்பிஹி அலா லிசானிஹி, ஹிக்மத்துடைய ஞானம் அவருடைய உள்ளத்திலிருந்தும் நாவிலிருந்தும் உதித்தோடும் வெளியாகும் என்று வெளிப்படும் சொன்னாங்க நபி அவர்கள். சொல்கிறாங்க இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள், இந்த ஹதீஸை நான் பார்த்தேன். இந்த ஹதீஸை பார்த்து நான் அந்த ஹதீஸ்க்கு அமல் செய்தேன். அந்த ஹதீஸ்க்கு நான் அமல் செஞ்சேன். 40 நாட்கள் தூய உள்ளத்தோடு இஹ்லாஸான முறையில் எல்லா அமல்களையும் செய்தேன். 40 நாள் கழிந்து விட்டது, எந்த ஹிக்மத்தோடு ஞானம் என்னுடைய உள்ளத்திலிருந்து ஒளி தோடவில்லை. எனக்கு ஒரு சந்தேகம், இதை யாரிடம் கேட்பது? நான் ஒரு ஆரிஃபிடம், அல்லாஹ்வுடைய மாரிஃபத்தை பெற்ற மறைஞானத்தை பெற்ற அந்த அல்லாஹ்வுடைய சீதவியான ஒரு ஷேக்கிடம் நான் இதை பற்றி கேள்வி கேட்டேன். ஹதீஸில் எப்படி இருக்குது? 40 நாள் தூய உள்ளத்தோடு இஹ்லாஸான முறையில் நல்ல அமல்கள் செய்தால் ஹிக்மத்துடைய ஞானம் உள்ளத்திலிருந்தும் நாவிலிருந்தும் வெளிப்படும் என்ற அந்த ஹதீஸை பார்த்து அதற்கு அமலும் செய்தேன். எனக்கு எந்த ஹிக்மத்துடைய ஞானமும் வெளிப்படவில்லையே என்று கேள்வி கேட்டாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, அந்த அஹ்லஸ்த லில் ஹிக்மதி வலம் துஹ்லிஸ் லில்லாஹி, நீங்கள் அந்த ஹிக்மத்துடைய ஞானம் கிடைக்கும் என்ற எண்ணத்தில் நீங்கள் அமல் செஞ்சீங்க, அல்லாஹ்வுக்காக வேண்டி அமல் செய்யலை, எனவே உங்களுக்கு அந்த சிறப்பு கிடைக்கவில்லைன்னு சொன்னாங்க. ஹதீஸ் தான். அமல் செய்கிறது அப்படி அமல் செஞ்சால் ஹிக்மத்துடைய ஞானம் எனக்கு கிடைக்கும் என்ற எண்ணத்தில் நீங்கள் அமல் செஞ்சீங்க, அப்படி தான் அமல் செஞ்சது காரணமாக அங்கே லில்லாஹியத் இல்லாமல் ஆகிவிட்டது. அல்லாஹ்விற்காக வேண்டி தூய உள்ளத்தோடு என்ற விஷயம் அங்கே அறவே அடிபட்டு விட்டது. எனவே உங்களுக்கு அந்த ஹிக்மத்துடைய ஞானம் வெளிப்படவில்லைன்னு சொன்னாங்க. அப்போது நம்ம செய்யக்கூடிய எல்லா அமல்களும் ரொம்ப எச்சரிக்கையோடு கவனத்தோடு அல்லாஹ்விற்காக வேண்டி மட்டும் செய்கிறோமான்னு பார்க்கணும் சொல்கிறாங்க. அப்படி இஹ்லாஸ் இல்லை என்றால் நம்மளை விட்டுறது சிறந்தது. ஏன்னா எல்லாமே இல்லாஹி இருக்கணும். அமல் செய்வதும் இல்லாஹி, விடுவதும் இல்லாஹி. நஃபிலான வழக்கமாக இருக்குமே, ஆனால் அது நோம்பாக இருந்தாலும் சரி, வேற எந்த அமலாக இருந்தாலும் சரி, அங்கே இல்லாஹியத் இல்லை என்றால் விட்டுடலாம். ஆனால் ஃபர்லானதில் செய்தால் குழப்புவோம். ஃபர்லானது, வாஜிபானது, ஹுகூக்குல்லா, ஹுகூக்குல் இபாத் போன்றவற்றில் நாம் அதை பார்க்க தேவையில்லை. இப்போ ஃபர்லான தொழுகையை மக்கள் பார்க்குறாங்கன்னு விடத்துக்கு அனுமதி இல்லை. அதுவும் கூட ஒரு வகையில் பெரும் பாவமாக தொழுகை விடுறது பெரும் பாவம். ஆனால் அதை விட மோசமான கேடுகட்ட பாவமாக ஆகிவிடும். இப்போ ஃபர்லானவைகளை, வாஜிபானவைகளை,
ஹுக்கூக்குல்லா ஹுக்கூக்குல் இபாது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இல்லை, நாம் அதை பார்க்க தேவையில்லை. ஷைத்தானை விரட்டி ஓரங்கட்டி விட்டு நஃப்ஸை தூரப்படுத்தி விட்டு அல்லாஹ்வுடைய உத்தரவை நான் செய்கிறேன் என்று வந்துவிட வேண்டும். ஆனால் நஃபிலான வழக்கங்களை பொறுத்த மட்டில் அதில் இஹ்லாஸ் இல்லை என்றால் அந்த அமலை செய்வதை விட சுஃபியாக்கள் சொல்கிறாங்க, செய்யாமல் விட்டு விடுவது நல்லது. அப்போ அமல்கள் செய்வதும் லில்லாஹி இருக்கணும், அதை விடுவதும் லில்லாஹி இருக்கணும். எந்த அமல் செய்தாலும் சரி, எவ்வளவு சிறிய பெரிய அமலாக இருந்தாலும் சரி, இஹ்லாஸ் வரத்துக்கு என்ன செய்யணும்? நிறைய அமல்கள் இருக்குது. இஹ்லாஸ் ஏற்படுறதுக்கு உள்ளத்தில் அல்லாஹ்வுடைய அச்சம் பயம் வர்றதுக்கு நாம் அமல்கள் அனைத்தையும் அல்லாஹ்வுக்காக வேண்டி மட்டுமே செய்கிறதுக்கு நிறைய காரியங்கள் சுஃபியாக்கள் சொல்கிறாங்க. அதிலே குறிப்பிட்ட ஒன்று திக்ருல் மௌத், சதா மரணத்தை நாம் நினைவு கொள்ள வேண்டும். நாம் எந்த அளவுக்கு மரணத்தை அதிகமாக நினைக்கிறோமோ அந்த அளவிற்கு தானாக இஹ்லாஸுடைய அந்த சிறப்பு நமக்கு கிடைத்துவிடும். அமல்களை அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்யக்கூடிய அந்த பாக்கியம் நமக்கு கிடைக்கும். அல்லாஹ் குர்ஆன் சொல்லுவான், தபாரக்கல்லதி பியதிஹில் முல்க் வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். தபாரக்கல்லதி பியதிஹில் முல்க், எவனுடைய கரத்திலே ஆட்சி அதிகாரம் இருக்கிறது அவன் பரக்கத் பொருந்தியவனாக ஆகிவிட்டான். தபாரக்கல்லதி பியதிஹில் முல்க் வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர், அவன் அனைத்து வஸ்துக்கள் மீதும் ஆற்றல் பெற்றவனாக இருக்கிறான். அல்லது ஹலக்கல் மௌத்த வல் ஹயாத்த, அவனே மௌத்தையும் ஹயாத்தையும் வாழ்வையும் மரணத்தையும் படைத்திருக்கிறான். அல்லது ஹலக்கல் மௌத்த வல் ஹயாத்தல் எபுலுவக்கும் ஐயுக்கும் அஹ்சனு அமலா, உங்களில் யார் நல்ல அமல் செய்கிறீர்கள் என்று சோதிப்பதற்காக வேண்டி அவனே மௌத்தையும் ஹயாத்தையும் படைத்திருக்கிறான். அபூ ஹுரைரா எல்லாம் நமக்கு அறிவிக்கிறாங்க, சொன்னாங்க நபி அவர்கள், அக்ஸிரு திக்ர ஹாதிமில் லஸ்ஸாத் யானி அல் மௌத். திருமதி ஷரீஃபில் போட்ட பல்வேறு கிரந்தங்கள் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் இது. அக்ஸிரு திக்ர ஹாதிமில் லஸ்ஸாத், சுகபோகத்தை இருக்கக்கூடிய அறுத்து எரியக்கூடிய அத்தகைய ஒன்றை நீங்கள் அதிகம் நினைவு கூறுங்கள். அது என்னது? அதான் மவுத். எவ்வளோ பெரிய சுகபோகத்தை ஒரு இருந்தாலும் சரி, மௌத்துடைய சிந்தனை வந்துவிட்டால் அந்த சுகபோகம் அவருக்கு லயிக்காது. சொல்லுவாங்க சூஃபியாக்கள், உலக பட்டற்ற தன்மை நமக்கு ஏற்படணும், உலகத்தில் ஈடுபாடு குறைய வேண்டும் என்றால் அதிகம் மௌத்துடைய திக்ரை, மௌத்தை நினைவு கூறணும். இந்த உலகம் நித்தியமானதல்ல, சிறத்தன்மை உடையதல்ல, நாம் இங்கே நீடுழி காலம் இருக்க மாட்டோம். அல்லாஹ்வுடைய அழைப்பு வந்துவிட்டால் சொல்லாமல் கொள்ளாமல் ஒருவர் பின் ஒருவராக சென்று விட வேண்டும். இங்கே நமக்கு எந்த உத்தரவாதமும் இல்லை. சாதாரண நாம் வாங்கக்கூடிய பொருட்களுக்கு உத்தரவாதம் இருக்குது. 5 வருஷம் 7 வருஷம் கேரண்டி, 1 வருஷம் 2 வருஷம். ஆனால் நம்முடைய வாழ்க்கைக்கு எந்த உத்தரவாதமும் இல்லை, எந்த வயசும் இல்லை, எந்த பருவமும் இல்லை. பிறந்த குழந்தை மரணிக்குது, மடி குழந்தை மரணிக்குது, ஓடி விளையாடக்கூடிய குழந்தை மரணிக்குது. 40 வயசு தாண்டியவங்க இல்லை, 35 வயசில் போத்தா போகிறாங்க. நம்ம சொல்லுவோம், திடகாத்திரமான பலசாலியான நபர் சட்டுன்னு மூத்தா போயிடுறாரு. நோஞ்சா பலகீனமான இருக்கிறவர், அவர் பார்த்துக்கு 50 வயசு இல்லை 80 வயசு தாண்டி வாழ்கிறாரு. ரப்பு யாருக்கு எப்போ மௌத்தை மறைத்து வைத்திருக்கிறான், எப்பொழுது அல்லாஹ்வுடைய அழைப்பு நம்முடைய இறை அழைப்பாளர் வருவார் என்று தெரியாது. மௌத்துக்காக வேண்டி எப்பொழுதும் தயாராக இருக்க வேண்டும். யார் மௌத்துக்காக வேண்டி மரணத்தை எதிர்நோக்கி தயாராக இருக்கிறாரோ அவருக்கு இஹ்லாஸ் தானாகவே வந்துடும். ஒவ்வொரு தொழுகையின் பொழுதும் இதனுடைய கடைசி தொழுகை, இதன் பிறகு நான் இருப்பேனா என்று தெரியாது என்ற எண்ணத்தை சொல்ல வேண்டும் சொல்லுவாங்க சூஃபியாக்கள். ஒவ்வொரு அமல்களை செய்கின்ற பொழுதும் இதனுடைய வாழ்நாளில் நான் செய்யக்கூடிய கடைசி அமல், அல்லாஹ் எனக்கு மீண்டும் அவகாசம் கொடுத்தால் அடுத்த அமலை செய்வேன் என்று நினைக்க வேண்டும். அப்போ மௌத்துடைய சிந்தனை சதா இருந்து கொண்டிருக்க வேண்டும். சில பேருக்கு மௌத்தை பற்றி பேச என்னங்க அவசகுலமாக பேசுறீங்க, நௌசுபில்லா. நபி அவர்கள் மரணத்தை அதிகம் அதிகம் நினைவு கூற சொன்னாங்க. உள்ளத்தை தூய்மை செய்வதற்கு, பரிசுத்தப்படுத்துவதற்கு மௌத்துடைய சிந்தனையை விட ஒரு உயர்ந்த அமல் இருக்க முடியாது. எவ்வளவு கடினமான இறுகிய உள்ளமாக இருந்தாலும் சரி, இரும்பை போன்று இறுகிய உள்ளமாக இருந்தாலும் சரி, கண்களில் கண்ணீரே வராத அத்தகைய இதயமாக இருந்தாலும் சரி, மரணத்தை நினைக்கின்ற பொழுது உள்ளம் இலகிவிடும். இரும்பை விட மோசமான துருப்பிடித்த கடினமான உள்ளங்கள் கூட கண்ணீரை தாரை தாரையாக வடிக்க ஆரம்பித்து விடும் மௌத்துடைய சிந்தனை வந்தால். எப்படி சிந்திக்கிறது? நான் மௌத்தா போயிட்டோம், இன்று அல்ல நம்ம அதுக்கு நீண்ட ஆயில கொடுக்கட்டும், என்ன நடக்கும் என்று யோசிக்கணும். வீட்டில் என்ன நடக்கும், நம்மளை வச்சுருக்கிறாங்க,
மக்கள் மனைவி மக்கள் என்ன பேசுவாங்க, என்ன நினைப்பாங்க, உற்றார் உறவினர் எப்படி நடத்துவாங்க, யோசிப்பாங்க, பேசுவாங்க போன்று சதா நினைக்க வேண்டும். நம்முடைய மூத்து மட்டுமல்ல, வீட்டில் உள்ள ஒவ்வொருவருடைய மரணத்தையும் நினைத்தால் உள்ளம் உருகவும் இலகவும் ஆரம்பித்துவிடும். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, ஒரு அன்சாரி சஹாபி வந்தார். வந்து நபி சலாம் யார சொல்லா அஸ்ஸலாமு அலைக்கும் சொன்னார். நபி அவர்கள் பைசலாம் சொன்னாங்க. கேள்வி கேட்டார், யார சொல்லா ஐயுல் முக்மினீன அஃதல், முக்மின்களில் சிறந்தவர் யார்னு கேள்வி கேட்டார். முக்மின்களில் எல்லா முக்மின்கள் தான், சிறந்தவங்க யார் சொன்னாங்க நபி அவர்கள், அஹ்ஸனுஹும் குலுகா, அவர்களில் அதிகம் நற்குணம் உள்ளவர் தான் முக்மின்களில் சிறந்தவர். திரும்ப அந்த சஹாபி சும்மா இல்லை, திரும்ப இன்னொரு கேள்வி கேட்டார், ஐயுல் முக்மினீன அக்கியஸ், இரண்டாவது கேள்வி, முக்மின்களில் அறிவாளி யார், புத்திசாலி யார் சொன்னாங்க நபி அவர்கள், அக்ஸருஹும் லில் மௌத்தி திக்ரா, அதிகம் மௌத்தை நினைவு கூறக்கூடியவர், வ அஹ்ஸனுஹும் லிமா பஅதல் மௌத்தி இஸ்திஅதாதா, மரணத்திற்கு பிறகு உண்டான வாழ்க்கைக்கு வேண்டிய முன் தயாரிப்புகளை பரிபூர்ணமான முறையில் செய்யக்கூடியவர் சொன்னாங்க. அதிகம் மௌத்தை நினைத்து ஆகிரத்துக்காக, மறுமைக்காக, மறுமை வாழ்க்கைக்காக வேண்டிய முன் தயாரிப்புகளை செய்து எப்பொழுதும் அல்லாஹ்வுடைய அழைப்பை ஏற்று தயாராக மௌத்தை எடுத்து அல்லாஹ்வுடைய அழைப்பாளர் எப்பொழுது வருவார் செல்வதற்கு எப்பொழுதும் தயார் நிலையில் இருக்கக்கூடியவர் தான் முஃமின்களிலே அறிவாளின்னு சொன்னாங்க. நாம் என்ன நினச்சிட்டு இருக்கோம், வசதிக்கு மேலே வசதி வந்தால் அறிவாளி, வீட்டுக்கு மேலே வீடு வாங்கினா அறிவாளி. இப்போ 5 வீடு வாங்கிட்டாருப்பா, இது 6வது வீடு, ஏற்கனவே 3 கடை இருக்குது, 4வது கடை. வசதி வாய்ப்பு, உலக விஷயங்கள், உலகத்தினுடைய வசதி வாய்ப்புகள் பெருகினால் நாமும் பொதுமக்கள், சாதாரண மக்கள் அறிவாளின்னு சொல்கிறோம். மக்களுடைய பேரும் புகழும் ஒருவருக்கு கிடைத்து விட்டால் அவர் அறிவாளி. நபி அவர் சொன்ன வார்த்தை என்ன, யார் மரணத்தை அதிகம் நினைவு கூர்ந்து மரணத்திற்கு பிறகு உண்டான வாழ்க்கைக்கு வேண்டிய முன் தயாரிப்புகளை பரிபூர்ணமான முறையில் செய்து மௌத்தை எதிர்நோக்கி சதா தயாரிப்போடு இருக்கக்கூடியவர் தான் முஃமின்களில் அறிவாளின்னு சொன்னாங்க நபி அவர்கள். அத்தகைய செய்திகளாக அல்லாஹ் தஆலா நாம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. வாழ்நாள் முழுவதும் மரணத்திற்கு முன்பாகவே வேண்டிய முன் தயாரிப்புகளை செய்து அல்லாஹ்வை சந்திக்கின்ற பொழுது மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு செல்லாசவர்களை கண்ணார கண்டு அல்லாஹ்வுடைய அழைப்பை முக மலர்ச்சியோடு இருக்கக்கூடிய சாதிஹீன்கள், ஆரிஃபீன்கள், வாசில்கள் கொடுத்து நம்ம அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.